பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியங்களை அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள், அநேகருக்கு இந்த காரியத்தை ஷேர் பண்ணுங்கள், இந்த லிங்க் அநேகருக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 73வது சங்கீதம் 28வது வசனம். Psalm 73 verse 28. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அந்த கடைசி பகுதி எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு பகுதி. கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அப்போ யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம்? உங்கள் பொருள் மேலேயா, மனிதர்கள் மேலேயா, இல்லாவிட்டால் உங்கள் வேலை மேலேயா, உங்கள் பிஸ்னஸ் மேலேயா, எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், அந்த நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கி மாற்றுங்க. அதில் யார் மேலே நம்பிக்கை வைங்கன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. அப்படி நம்பிக்கை வைக்கிற வேளையில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அநேக அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். இயேசு மாத்திரம்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இயேசு மாத்திரம் தான் உங்களை உயர்த்த முடியும், தடைகளை நீக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும். அப்போ யார் மேலே நம்பிக்கை வைங்கன்னா கர்த்தர் மேலே. டாக்டர் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. இன்றைக்கி டாக்டர் ஓகேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு இல்லைன்னு வாங்க. மனிதர்கள் இன்றைக்கி ஓகேன்னு வாங்க, நாளைக்கு இல்லைன்னு வாங்க. கம்பெனி உங்களுக்கு இன்றைக்கி இருக்குன்னு வாங்க, நாளைக்கு வேலை இல்லைன்னு வாங்க. அதனால் யார் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த கால வேளையில் வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் உண்மை மேலே நம்பிக்கை வைக்கட்டும். ஊழியர்கள் உண்மை மேலே நம்பிக்கை வைக்கட்டும். எந்த ஒரு விசுவாசி மேலேயோ ஆண்டவர் கர்த்தாவே நாங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆண்டவர் உண்மை மேலே நம்பிக்கை வைக்கணும்ப்பா. இந்த கால வேளையில் கர்த்தா ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை நீ தருவீராக. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. வேலையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் உண்மை உறுதியாக நம்பட்டும். வேலையை அல்ல உண்மை நம்பி ஆண்டவர் அந்த பிள்ளைகள் காரியங்களை வாய்க்க செய்யணுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். அன்றைய பிரசவத்துக்கு போகிற பிள்ளைகள் இதனால் சுகத்தோடு பிள்ளை பெற்றுக்கிட்டோம். எல்லா கர்ப்ப தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. இந்த வேலை தடைகளை நீக்குங்க. இந்த நாளில் கால் ஃபார் லெட்டர் வரட்டும். அன்றைய இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வாசல் நீ திறக்க விடுமா ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் நெருங்கி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதத்தை முடிக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு இடத்துல கத்தான் நீர் அமர பண்ண விடுமா ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு கத்தா ரிசல்ட் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவர் கத்தா வியாதியின் பட்டிக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அந்த வியாதியிலிருந்து கர்த்தாவை விடுதலையாக்க விடுமா ஜெபிக்கிறேனப்பா. என் கர்த்தாவை நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா மனுஷ தயவு நீர் கட்டளையிடணுமா ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கி ஆண்டவரை பார்க்கிறோமோ எல்லா ஜனங்களுடைய இருதயத்தில் நீ கிரியை செய்வீராக. இதனால் எல்லா தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. ஊழிய தேவைகளை சந்திங்கப்பா. திருச்சபை தேவைகளை சந்திங்க. ஆண்டர் சால்வேஷன் டிவி தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் வந்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. கோடான கொடி நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரம் ஒவ்வொரு பாதுகாத்து வழிநடத்தோடுமா ஜெபிக்கிறேனப்பா. விசேஷமாக கர்த்தாவே வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளும் உண்மை உறுதியாக நம்பட்டும். இந்த நாள் அந்த நம்பிக்கை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கெல்லாம் வர வேண்டிய பணங்கள்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ இப்பொழுது அந்த தடைகளெல்லாம் விலக்குங்கப்பா. அந்த பணங்கள் எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. அந்த லேண்ட் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும். எல்லா கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாய் மாறட்டுமப்பா. இந்த நாளிலே வழியெல்லாம் திறந்து கொடுக்க விடுமா ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளில் கத்தா தேவன் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. நம்முடைய பிள்ளைகளை கத்தா மகிமையாய் கத்தா நடத்த விடுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.